அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஸ் 95 ஓய்வூதியம் உயர்வு அப்படிங்கிறது தான். அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது 1000 ரூபாயிலிருந்து 7500 உயர்த்தப்படுமா மாட்டாதா, அட்லீஸ்ட் ஒரு 5000 உயர்த்திட மாட்டாங்களா அப்படின்ற கோரிக்கை முன் வைக்கப்பட்டுட்டே தான் இருந்தது. ஓய்வூதியதாரர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்றுக்கப்பட்டுச்சா இல்லையா, மத்திய அரசு என்ன ஆன்சர் சொன்னது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு பிடித்தம் செய்யக்கூடிய பிஎஃப் தொகையில் ஒரு பகுதி ஓய்வூதியத்திற்கு செல்லுது. ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு மாதாந்திர ஓய்வூதிய தொகையாக இந்த பணம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. இதை தான் இபிஎஸ் 95 ஓய்வூதியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது இபிஎஸ் 95 ஓய்வூதிய திட்டத்தின் கீழே குறைந்தபட்ச மாதாந்திர பென்ஷனாக எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. விலைவாசி உயர்வுனால இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது போதாது, ஒரு சிலிண்டர் எடுத்தாலே இந்த பணம் காலியாகிடும், இல்லை அப்படின்னா மருத்துவ செலவுகளுக்கு கூட பத்தாது அப்படின்னு சொல்லி ஓய்வூதியதாரர்கள் கவலைப்பட்டாங்க. குறிப்பாக இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே வழங்கப்படக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதாந்திரம் கொடுக்கக்கூடிய ரூபாய் 1000 ரூபாயிலிருந்து 7500 உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டுச்சு. அரசு இந்த கோரிக்கையை ஏற்றி எப்போது குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை உயர்த்தும் அப்படின்னு லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் காத்துட்டு தான் இருக்காங்க. இது குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. நாடாளுமன்றத்தில் இருந்த ஒரு எம்பி இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது எப்போ இபிஎஸ் 95 கீழே 7500 உயர்த்துவீங்க, அதுக்கான அரசு திட்டமிட்டு இருக்கா அப்படின்றத கேள்வி எழுப்பினார். இதுக்கு பதிலளித்தவங்க பயனாளர்களுடைய எண்ணிக்கை குறித்த தகவலெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு பதிலளித்த அந்த மத்திய தொழிலாளர் அண்ட் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஷோபா காந்தலாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இபிஎஃப்ல குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7500 ரூபாய் உயர்த்தும் எந்த திட்டமும் தற்போது அரசுக்கிட்ட இல்லை அப்படின்றதையும், தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதம் 1000 ரூபாயே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் திட்டமானது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட பங்களிப்பு, அது மட்டும் இல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட பலன் அடிப்படையில் தான் செயல்படக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு கூறினாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஊழியருடைய ஊதியத்திலேருந்து 8.33% மத்திய அரசு 1.16% பங்களிப்பை கொடுத்துட்ருக்கு. ஓய்வூதிய நிதி நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்க வேணும் அப்படின்னா அரசுடைய நிதி சுமையும் எதிர்கால கடன்களையும் கணக்கில் கொண்டு இந்த முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்படுது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார். தற்போது வழங்கக்கூடிய 1000 ரூபாய் ஓய்வூதியம் அதுதான் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 5 கூட இதை உயர்த்த சொல்லி நிறைய ஓய்வூதியதாரர்கள் போராட்டம் கூட நடத்தினாங்க. இதோட அடிப்படையில் இந்தியாவில் மார்ச் 31 நிலவரப்படி சுமார் 85,84,604 ஓய்வூதியதாரர்கள் அப்படிங்கிறவங்க இத்திட்டத்தின் கீழே பலன் பெற்று வர்றாங்க. மொத்தம் 15,819.28 கோடி ரூபாய் ஓய்வூதியமாகவே வழங்கணும் அரசு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறது அரசு எடுத்திருக்கு அப்படின்றதையும் அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.